சென்னையில இருக்கிற காவாங்கரை மீன் மார்க்கெட் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஓரா மீனுங்க ரொம்ப கம்மி விலை வரும். கிலோ 300 ரூபாய் தான். இதே நீங்க ஸ்டால்ல எடுத்தீங்கன்னா இத விலை கிலோ 500 ரூபாய் மக்களே. இந்த மீனை நீங்க ஸ்கின் அவுட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு விட பயங்கரமா இருக்கும். கிட்ட 1000 ரூபாய் மீன்ல எவ்வளவு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இந்த 300 ரூபாய் மீன்ல இருக்கும். வணக்கம் மக்களே, சென்னை காவாங்கரை மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். மக்களே, சென்னை காவாங்கரை மீன் மார்க்கெட் வந்து 20 வருஷம் பழமையான மீன் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் மீனும் கிடைக்கும், அதேபடி பார்த்தீங்கன்னா ஏரி மீன்களும் கிடைக்கும். காவாங்கரை மீன் மார்க்கெட்டில் வந்து மீன்களாக வந்து எந்தெந்த ஊரில் எடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா பல ஊர்களை எடுத்து வந்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஊராக பார்த்தீங்கன்னா வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்லேருந்து மீன்களை எடுத்து வராங்க. ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அன்னன்னைக்கு எடுத்து வராங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து மீன்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்க ஊர் எல்லா ஊர்லேயும் வந்து மக்கள் தேடி வந்து மீன்களாக வாங்குவாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கூட்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் காவாங்கரை மீன் மார்க்கெட்டில் மீன்களை விலை என்னென்ன விலை போயிட்டு இருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே மீன்களை வாங்கிட்ட பிறகு இங்கே மீன்களை வந்து ஒரு சைடில் வந்து வெட்டிட்டு இருப்பாங்க. நீங்கள் மீன்களை வாங்கிட்டு அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். காவாங்கரை மீன் மார்க்கெட் வந்து பார்க்கிங் வசதி தான் சூப்பராக இருக்குது. இங்கே பைக் பார்க் பண்ணலாம், ஆட்டோ பார்க் பண்ணலாம், அடுத்தபடியே காரும் பார்க் பண்ணலாம். மக்களை இங்கே மீன்களை வந்து கிலோ கணக்காக தான் வாங்க முடியும். அரை கிலோ 1 கிலோ அதுவுமே வாங்க முடியும். இங்கே கூறு கணக்காக வாங்க முடியாது. மார்க்கெட்டுக்கு என்ன டைமிங் வரலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து 1 மணி மட்டும்தான், அதோடு முடிஞ்சிடும். மக்களை நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தது நல்ல வீடியோக்களை போகிற நீ பார்த்து பயன்பெறணும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம காவாங்கரை மீன் மார்க்கெட்ல பாருங்க, இங்க ஆண்களும் மீன்கள் வெட்டுறாங்க, அதுல பெண்களும் மீன்கள் வெட்டுறாங்க பாருங்க. மக்கள் எவ்வளவு வெயிட் பண்றாங்க பாருங்க. அப்படியே சொல்லுங்க, இப்ப கடமா மீனா சொல்லுங்க, விலை எவ்வளவு? 400 ரூபாய் கடமா. 400 ரூபாய் கடமா. ஓ, நல்ல அழகா லைவா இருக்கும். பெரிய கடமா தானே? பெரிய கடமா. இது 350 ரூபாய். 350 ரூபாவா? பாத்தீங்களா? 350 ரூபாய். சரிங்க. 300 ரூபாய். நல்லா இருக்கும். 300 ரூபாய் ஒரு கிலோ. 300 ரூபாய். எவ்வளவு போயிட்டு டைகரா? டைகரா 450 ரூபாய். 450 ரூபாய். சூப்பரா இருக்கு பாருங்க. கடலரா. சரிங்க. காணங்கத்தா 300 ரூபாய். காணங்கத்தா 300 ரூபாமா? சூப்பரா இருக்கு பாருங்க. சீலா மீன் இருக்கு. சரிங்கம்மா. சீலா எவ்வளவுமா? சீலா 400 ரூபாய். 400 ரூபாய். ஓ, சூப்பரா இருக்கு பாருங்க. கொடுவா எடுத்துக்காட்டு. கொடுவா மீன் சொல்லுங்க, விலை எவ்வளவுமா? 700 ரூபாய். 700 ரூபாய். 700 ரூபாவா? கிலோ 700 ரூபாய். லைவா இருக்கும். காசிமேடு கொடுவா 700 ரூபாய். சரி. நல்லா லைவா இருக்கும் பாருங்க. காவாங்கரை மீன் மார்க்கெட் வந்து அம்மா வந்து மீன்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம். சரிங்கம்மா. மணிமேகலை என் பேரு. ஆமாம்மா. 8 கடை நம்பர். சரிங்கம்மா. நம்ம கிட்ட ஒரு 13 வருஷமா காவாங்கரைல வியாபாரம் பண்றோம். சரிங்கம்மா. எல்லாம் காசிமேடு மீன் தான் வரும். காசிமேடு மீன்களா இருக்கு. எல்லாமே காசிமேடு, பருவற்காடு, எல்லா ஒரு மீனும் இங்க வரும். ஆனா அதிகமா காசிமேடு மீன் தான் இங்க வரும். அப்படியாமா? இப்ப அது தவிர்த்து வேற எங்க ஊர்ல இருந்து வருதாமா மீன் வந்துங்களா? ஆமா வருதுங்க. பாம்பே மீன் வருது, வைசாக் மீன் வருது, நிறைய ஊரு மீன் வருது, நெல்லூர் மீன் வருது, நிறைய வரும். வந்து கொட்டம் மீன் விலையும் கம்மியா இருக்கும். ஆமா, சீப்பாவும் கிடைக்கும். ஆமா, எல்லா ஊரை விட இந்த காவாங்கரைல மீன் சீப் ரேட். சீப்பா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நீங்க பார்த்து வாங்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா பார்த்து வாங்கணும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அம்மா கிட்ட பாத்தீங்க எல்லா வெரைட்டியும் இருக்கும். எல்லா வெரைட்டியும் இருக்கும். காசிமேடு மீன் பாருங்க, சூரை பாருங்க, நல்லா இருக்கு. சூரை மீன் எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? கிலோ 300 ரூபாய். கிலோ 300 ரூபாய் போயிட்டு 300 ரூபாய். இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகம். இப்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் 200 ரூபாய்க்குலாம் வரும் இந்த மீன். இவங்கள்ட்ட எல்லா வகை மீன்லாம் இருக்கு பாருங்க. மத்தி மீன் வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க பாருங்க, கையில வச்சிருக்காங்க பாருங்க. மத்தி எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு ஒரு கிலோ? வியாபாரி இல்ல 200 ரூபாய் கம்மி இல்ல மீனுங்க. 200 ரூபாவா? 200 ரூபாய். ஓ, சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப கம்மி எல்லாம் பண்ணுவீங்களா? வேற ரேட்டு மீன் இருக்குது. மீன் இல்ல, அதெல்லாம் ரேட்டா இருக்கு மீன் எல்லாம். ஓ சரி. இப்ப மீன் நிறைய வந்துச்சுன்னா ரேட்டு கம்மி. ஆமா, மீன் கம்மியா இருந்தா ரேட் ஜாஸ்தி. ஓகே, இப்ப கம்மியா இருக்கு இப்ப அதனால. ஆமா, இது கம்மி இன்னைக்கு. சரி, 300 ரூபாய் மத்தி. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போன வரும். இன்னைக்கு 200 ரூபாய் போயிட்டு இருக்கு. இந்த மதுரை 800 ரூபாய், 900 ரூபாய் வரும். இது 900 ரூபாவா? ஆமா. ஓ, சூப்பரா இருக்கு பாருங்க. 1 கிலோ இது போட்டியா? இந்த மஞ்சள் எவ்வளவு ப்ரோ விலை? இந்த 800 ரூபாப்பா. இது 800 ரூபாவா? ஆமா, சூப்பரா போயிட்டு இருக்கு பாருங்க. நண்டு எவ்வளவு போயிட்டு இருக்கு? 350, 400. 350 ரூபாய் போயிருக்கு. என்ன நண்டு பேரு? லைன்ல வச்சிருக்காங்க பாருங்க. கிரிஸ்டன் நண்டு. ஓ, இது சில்வர் நண்டு. எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? இது 350 ரூபாய் போடுறேன். 350. ஓகே ஓகே. பண்ணுமா? இந்த நண்டுனா இது 400 ரூபாய். 400 ரூபாய். கம்மி போகலாம். சில்வர் நண்டு. ஓ, இது எந்த ஊர்ல வருது உங்களுக்கு? இதா வைசாக் மீன். ஓ, வைசாக், பாம்பே. அங்கேருந்து வருது. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த நண்டு? இதுல சதை கம்மியா இருக்கு, சதை நிறைய இருக்கும். நிறைய இருக்கும் இதுல. ஓ சரி. 800 ரூபாய், 900 ரூபாய். நண்டு வாங்கிருக்காங்க பாருங்க. நம்ம பேசிட்டே இருக்கும்போது நண்டு வாங்கிருக்காங்க பாருங்க.
இப்போ பாம்பே மீன் சொன்னாங்களே அதான் வாங்கிட்டு இருக்காங்க. டீப்படிங்களா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நவாப். சரி, கடை நம்பர்னா? கடை நம்பர் 14. சரிங்க. அப்படியே பேசிக்கிட்டே பாருங்க. ஆனா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டமா தான் இருக்கு. இப்போ மத்தி மீன்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. ஆனா மத்தி மீன்ல என்ன மருந்து உணவு இருக்குன்னா இப்ப சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, உடம்பு நல்லது. இப்போ இந்த மத்தி மீன் விலைங்க எல்லா விலைங்களும் நான் போடுறேன் பாருங்க. தரமா இருக்கும். தேவைப்படும் எல்லாரும் வாங்கி பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வஞ்சர மீன் வாங்க வந்திருக்கோம். வஞ்சர மீன் எவ்வளவு போயிட்டு இருக்கு? 800 ரூபாய் 900 ரூபாய் போகுது. முதல்ல நம்ம 2 வஞ்சரம் வாங்கியிருக்கோம். 2 வஞ்சரம் வந்து எவ்வளவு கிலோ வரும்னா? 1 கிலோ வரும். 1 கிலோ வருது. ஆமா, வஞ்சரம் வாங்கிட்டு பாருங்க. சூப்பரா 800 ரூபாய் 900 ரூபாய். சரிங்க, ஓகே, நன்றிண்ணா. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா சென்னையில இருக்கிற காவாங்கரை மீன் மார்க்கெட் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஓரா மீனுங்க ரொம்ப கம்மி விலை வரும். கிலோ 300 ரூபாய் தான். இதே நீங்க ஸ்டால்ல எடுத்தீங்கன்னா இத விலை கிலோ 500 ரூபாய் மக்களே. குறைஞ்ச விலை நல்ல தரமான மீன். சூப்பர். இந்த மீன் பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டரா தெரியும். இந்த மீனை நீங்க ஸ்கின் அவுட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு விட பயங்கரமா இருக்கும். கிட்ட 1000 ரூபாய் மீன்ல எவ்வளவு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இந்த 300 ரூபாய் மீன்ல இருக்கும். ஓகே, சூப்பர். பேர் வந்து அப்துல்லா, கடை நம்பர் A17, காவாங்கரை மீன் மார்க்கெட். ஓகே, ஓகே. காவாங்கரையில் வெட்டும் மீன் இந்த மீன் புலநீர் மீன் லைவ் ஃபிஷ் ஜிலேபி. ஓ, சரிண்ணா. ஓகே. சூப்பர். வெட்டுபவர் கோபி கார்த்திக். கண்டிப்பா அண்ணனை பேர் சொல்லிட்டாங்க. என்னக்கா பிரபலம் ஆயிட்டு இருக்குது மீன். இப்ப ஜிலேபி மீன் கட் பண்றாங்க அண்ணா. வஞ்சத்தை எடுங்க வாங்க. இந்தா ஜிலேபி எடுத்துக்கோ. சூப்பர் கட் பண்ணாங்க பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ். சரி, நம்ம காவாங்கரை மீன் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு மீன் கட் பண்ணீங்க நீங்க? எவ்வளவு நாளாவா? 12 வருஷமா. 12 வருஷமா கட் பண்ணிட்டீங்க. ஓ, சரிண்ணா. இப்போ வந்து மீன்களே வந்து இப்ப ஈஸியா கட் பண்ணலாம், டக்குனு கட் பண்ணலாம். என்ன மீன் அது? வஞ்சர மீன் ஈஸியா கட் பண்ணலாம். ஈஸியா கட் பண்ணலாம். வேற என்ன மீன்? வஞ்சர மீனுக்கு சூர மீன், வவால் மீன், அந்த மாதிரி மீன் கட் பண்ணலாம். அது முழுதா கொஞ்சம் ஒரு முள்ள கட் பண்ணலாம். சங்கரா மீன் இருக்கு பாருங்க. அது மாதிரி தும்புளி கிழங்கா சொல்லுவாங்க பாருங்க. எவ்வளவு விலை போயிட்டு சங்கரா மீன்? தும்புளி, சின்ன தும்புளி வந்து பொடி தும்புளி 150 ரூபாய். 150 ரூபாய். சங்கரா வந்து அசர சங்கரா வந்து 180. 180 ரூபாய். இது வந்து 180 ரூபாய். இது 180 பெரிய சைஸ். இது பெரிய சைஸ். இது வந்து ரோமியோ சங்கரா. சரிண்ணா. இது வந்து 230. 230 ரூபாய் போயிட்டு இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு தினதேவன். சரிண்ணா. கடை நம்பர் வந்து B6. சரிங்க. இப்ப சங்கரா மீன் இப்போ வந்து அடுத்தபடியே தும்புளி மீன் சொன்னீங்களா? ஆமா. இப்போ வந்து டேஸ்ட் எப்படியா இருக்கும்? டேஸ்ட் வந்து அதர்வைஸ் இந்த சங்கரா மீன் பாத்தீங்கன்னா நீங்க குழம்பு வச்சா அருமையா இருக்கும். 2-3 நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி இட்லிக்கோ சாப்பாடு வேணும்னா இது சாப்பிடலாம். ஆமாம்ண்ணா. கிழங்கா மீன்ன்றது பொடி கிழங்கா மீன். இதுல முள் அந்த அளவுக்கு காட்டாது. பெரிய கிழங்கா மீன்ல முள்ளு கொஞ்சம் காட்டும். உடம்புக்கு இது நல்லது. லேடிஸுங்க நல்லா சாப்பிடலாம் இதை விரும்பி. தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி சில இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் நல்லது. கிழங்கா மீன் யூடியூப்ல போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அது தும்புளி கிழங்கா. இது ரொம்ப பொடியா இருந்தா முஸ்லிம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மொரமொரன்னு. இது வந்து ரோமியோ சங்கரா. குழம்புக்கு சாப்பிடுவாங்களா? இப்ப எப்படின்னா இது வந்து வடக்கும் செய்வாங்க. குழம்பு பெரும்பாலும் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. கிழங்கா மீன் பொரியில வறுத்துருவாங்க. மொரமொரன்னு இருக்கும். வறுத்தா பிஸ்கட் மாதிரி. இது வந்து ரோமியோ சங்கரா. இந்த ரோமியோ சங்கரா பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும். இது வந்து இதை நாட்டு சங்கரான்னு முதல்ல பாத்து இது என்ன மீன் பேரு? இது பேர் கிளிநவரன்னு. கிளிநவர. சரிண்ணா. இது பாருங்க நல்லா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். வெறும் சேதா மீட்டு தான். இது ரொம்ப ரேர் பீஸ் தான். இது ரொம்ப அதிகமாலாம் கிடைக்காது. ஆமா. இது இந்த சைஸ்ன்றதுனால இது மிக்சிங்ல வந்திருக்கிறதுனால இது வந்து நம்ம அதே ரேட்டுக்கே நம்ம போடுறோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதாவது சென்னையில சாப்பிடுறதோட ராம்நாத் சைடு அந்த சைட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கன்னியாகுமரி சங்கராவோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். பிரியாணியா ஓடியா அண்ணா கொஞ்சம் இறா வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து 280 ரூபாய். சரிண்ணா. 300, 350, 350 ரூபாய். சரிண்ணா. இறா பேரு என்னன்னா வன்மை இறான்வாங்க. வன்மை. சரிண்ணா. 1 கிலோ 60 பீஸ் நிற்கும். ஒரு பீஸ் 60 பீஸ். இது 90 பீஸ் நிற்கும். சரி, உங்களுக்கு புரிமை சொல்லலாம். எவ்வளவு போயிட்டு 1 கிலோ? இது வந்து 280 ரூபாய் போடுறோம் சார். 280 ரூபாய் போயிட்டு கிலோக்கு வந்து 90 ரூபாய். 90 பீஸ் இருக்கும். 90 கவுண்ட்னுவாங்க. இது வந்து 80 கவுண்ட். ஆமா, 80 பீஸ். 1 கிலோ 80 பீஸ் 1 கிலோ. அதை வச்சுதான் அது எத்தனை கவுண்ட் வருதோ அதை வச்சுதான் ரேட் நிர்ணயம். அடுத்தபடியா இது வந்து 60 கவுண்ட். 1 கிலோக்கு 60 பீஸ் நிற்கும். 60 பீஸ் நிற்கும். செந்தில்குமார். அதான் கடை நம்பர்னா B7. சரிங்களா. இப்போ எறா எல்லாம் இப்போ வேலை சொல்லிங்களா? ஆமா. இப்போ எறா வந்து என்னென்ன பண்ணலாம்? சமைக்கலாம். பிரியாணி பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், காய வச்சு கருவாக சாப்பிடலாம், பண்ணலாம். அதை பிரியாணி கூட பண்ணலாம். அதுலயே பண்ணலாம். உயிர் மீன் ஜிலேபி மக்கள் செத்ததே இல்லை. எல்லாம் உயிர் வாங்க. உயிர் மீனுக்கு பாருங்க. எவ்வளவு விலை போயிட்டு இருக்குப்பா? 150, 130 அப்படிங்களா? ஓ, சூப்பரா இருக்கு பாருங்க. இல்ல எந்த ஒரு மீன் அதெல்லாம்? லோக்கல் நம்ம புலவேரி மீன். புலவேரி மீன்களா? சூப்பரா இருக்கு பாருங்க.
இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால அந்த விலை, மற்ற நாள் வந்தா 100 ரூபா தான். ப்ரோ சொல்லுங்க உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேர் மோகன், கடை நம்பர் வந்து A8. A8 சரிங்களா. நம்ம காவங்கரை மீன் மார்க்கெட் வந்து எவ்வளவு நாளா வந்து நீங்க வியாபாரம் பண்றீங்க? நான் இங்க வந்து ஒரு 5 வருஷமா இருக்கேன். 5 வருஷமா இருக்கீங்க. எவ்வளவு மீன் வச்சிருக்கீங்க மீனா? ஆமா. ஓ மேக்ஸிமம் தான் பண்ணுவோம். இப்போ இந்த சீசன் வந்து லைவ் எடுத்திருக்கோம், ஊர் மீன் எடுத்து பண்ணிட்டு. ஊர் மீன் சூப்பர் தான், சூப்பரா இருக்கும். அப்படியே நல்லா இருக்கும், கட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஐஸ் விட உயிர் மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உயிர் மீன் அப்படின்னு சொல்லி தாராளமா வாங்குங்க. இப்போ வந்து நம்ம ஜிலேபி மீன்ல என்னென்ன பண்ணலாம்? இப்போ டேஸ்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்களே, குழம்பு வைக்கலாம், தவா ஃப்ரை பண்ணலாம், குழம்பு வைப்பாங்க மேக்ஸிமம். மக்களே பாத்தீங்கன்னா அண்ணன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாறை மீன் இருக்கு, அதே மாதிரி செருப்பு மீன்லாம் இருக்கு, எல்லா வகை மீன் இருக்கு. அண்ணா அனுப்பி இருக்கலாம். ஆனா உங்க பேர் சொல்லுங்க. பெருமாள்சாமி, கடை நம்பருங்கண்ணா P18. சரிங்கண்ணா. இப்போ கையில் வச்சுங்களேன், இப்போ செருப்பு மீன் இருக்குங்களா, எவ்வளவு கிலோ போயிட்டுனா? 300 ரூபா போகணும். 300 ரூபா போயிட்டு மக்களே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த செருப்பு மீன் வந்து இப்போ என்னென்ன பண்ணலாம்? அதுல இது ஃப்ரை பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாமே ஃப்ரை பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். சிக்கன் மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் 65 பண்ணலாம். 65 பண்ணலாம். இப்போ பார்த்து மக்களே இந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவாங்க? அது ஈஸி தான். இங்க பின்னாடி கட் பண்றாங்க, கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்றாங்க, தோல் உரிச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அது ஈஸியான வேலை தான். நம்ம கையில தோல் உரிக்கலாம், கையில தோல் உரிச்சிடலாம். பாத்துங்க, கையில தோல் உரிச்சிடலாமா? நம்ம கையில மீன் வச்சிடலாம். என்ன மீன் பேரு? தேங்காய் பாறை. தேங்காய் பாறையா? அப்படிங்க, அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு கிலோ போயிட்டு இருக்கு? கிலோ 600 ரூபா போகுது இன்னைக்கு விலை. இன்னைக்கு விலை 600 ரூபா போயிட்டு இருக்கு. பாத்துங்க மக்களே, அதாவது சனிக்கிழமை இந்த டைம்ல வந்து இந்த விலை போயிட்டு இருக்கு. சூப்பர், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீனுங்க. இது கடமா. அடுத்தபடி பாத்தீங்கன்னா கடமா மீன். இவ்வளவு கடமா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கடமா என்ன கடமா சொல்லுவாங்க பேரு? ஊசி கடமா. ஊசி கடமா அப்படிங்களா? சரிதானா? எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? இது 350 ரூபா போகுது. 350 ரூபா. பாத்தீங்க மக்களே, 350 ரூபா போயிட்டு இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. மக்களே இந்த லைன்ல பாத்தீங்கன்னா சுடு மீன் வச்சிருக்காங்க பாருங்க. விலை எவ்வளவு கேட்கலாம்? விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு? விலை வந்து 200 ரூபாய், 200 பேர் கேட்ச். ஒரு கிலோ வந்து 200 ரூபாய் மீன் 150 ரூபா வரைக்கும் போகும். 150 ரூபா தெரியும். 150 ரூபா. ஓ சூப்பரா இருக்கு பாருங்க. மீன் குழம்புலயே வந்து எந்த மீன் வந்து நம்ம குழம்பு வச்சா நல்லா டேஸ்டியா இருக்கும்? இது கவலை மீன், சாலைன்னு சொல்லுவாங்க. சாலை மீன். அது வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட்டிங் நல்லது. ஹார்ட் பீட்டிங் மருத்துவம் மத்தி மீன் சொல்றீங்களா? மத்தி மீன். மத்திய நல்லதுதான், கவலை நல்லதான். அது ரெண்டும் ஹார்ட் பீட்டிங் நல்லது. அது சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது. மக்களே காவங்கரை மீன் மார்க்கெட்ல மீன்ல வாங்கிடுறோம். அதுக்குள்ளேயே அவங்க மீன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா கட் பண்றாங்க பாருங்க. இப்போ மீன்களை வாங்கிட்டு அடுத்தபடி இங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன மீனும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தபடி பெரிய மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு விலை, எவ்வளவு பிரைஸ்னு நீங்க கேட்கலாம் கட் பண்ற மீன்லாம். இப்போ மக்கள் கூட பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. இங்க இந்த லைன்ல பாருங்க, ஆண்களும் மீன்களை வெட்டுறாங்க, அது பெண்களும் மீன்களை வெட்டுறாங்க பாருங்க. நம்ம காவங்கரை மீன் மார்க்கெட்ல பெண்கள் மீன் வெட்டுறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சோனியா. அது எவ்வளவு வருஷமா வந்து நீங்க மீன் கட் பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன 12 வயசுல இருந்து வெட்டுறேன். 12 வயசு கட் பண்றீங்க. ஃபுல்லா இவங்க கட் பண்ணாதீங்க சரிங்களா? இப்போ சின்ன மீனை கட் பண்றீங்கல்ல, எவ்வளவு வந்து விலை வாங்குறீங்க இப்போ அமௌண்ட்? சின்ன மீன் 40 ரூபா, பெரிய மீன் 30 ரூபா. பெரிய மீன் 30 ரூபா ஒரு கிலோக்கு. எவ்வளவு நாள் கட் பண்ணிட்டு இருக்கீங்க காவங்கரை மீன் மார்க்கெட்ல நீங்க மீன்களா? 4 வருஷமா. 4 வருஷமா கட் பண்ணிருக்கீங்க. சரி, அப்படியே மீன் கட் பண்ணுங்க, அப்படி பார்க்கலாம். நல்லா ஒரு ஸ்பீடாக கட் பண்றாங்க. நல்லா வேகமாக கட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி கொஞ்சம் சின்ன ஸ்டார்டிங் வீடியோ எடுத்துருக்கோம். சூப்பராக கட் பண்ணிருந்தாங்க வேகமாக. உங்க பேர் சொல்லுங்க. சார் என் பேர் மகேந்திரன். இப்ப மார்க்கெட் வந்து எத்தனை ஸ்டார்ட் பண்றாங்க, நீ எத்தனை கட் பண்ணி வரீங்க? மார்க்கெட் காலையில 3 ல இருந்து 4 மணிலாம் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆமா, நாங்க கட்டிங் ஷாப்லாம் காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துருவோம். 5 மணில வந்து 5 மணிக்கெல்லாம் வந்துருவோம். இவங்க ஏரியாவில் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்தபடி நெய் மீன் சொல்லுவாங்க. நெய் மீன் பெரிய மீன். இப்போ இது ஏரி மீன் கட் பண்ணி எவ்வளவு விலை? இல்ல எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் 30 தான் சார். இதெல்லாம் 30 தான். நார்மலா விலை தான் போயிட்டு. ஆமா, நார்மலா எல்லா மீனுக்கும் 30 தான். மற்றபடி பொடி மீன்ல வேலை அதிகமாக கஷ்டமாவே இருக்கும். ஆமா கண்டிப்பா. அதனால கொஞ்சம் பொறுமையா வெட்டதுனால அப்ப 10 ரூபா சேர்த்து வாங்கிடுவோம். 40 ரூபா ஆகும். ஜிலேபி மீன் கிளீன் பண்றாங்க பாருங்க. உருளை மீனா ப்ரோ? ஆமா ப்ரோ, உருளை மீனா. மீன் உருளை இருக்கு பாருங்க. இப்போ ஜிலேபி சைஸ்லாம் போறாங்க பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன். இப்போ காவங்கரை மீன் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு நாள் மீன் கட் பண்றீங்க? ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள மீண்டும் சந்திப்போம். பாய். உயிரோட வவ்வால் மீன் பாருங்க, பாருங்க.